கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். முடிச்சிட்டாரு, எல்லாரும் கிளம்புங்க. கிளம்புங்க எல்லாம். பெரம்பலூருக்கு இன்னைக்கு வரமாட்டாரு, கேன்சல். லிஸ்ட்ல இருந்து பெரம்பலூர் எடுத்துருப்பா, அச்சு எடுத்துட்டு போ. கிளம்பு. எத்தனை மாவட்டம் கட் ஆக போகுதோ. என்னம்மா என்ன அழுவுற, என்னாச்சு? பெரம்பலூர்ல தளபதி வருவாருன்னு நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? விடியோ காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ண தலைவர், அவர் வரவே. எல்லாருக்கும் தெரியும் பெரம்பலூருக்கு வந்தது காரணம் திருச்சியில கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு. தலைவராக ஊட்டாண்டதே வெளில வர முடியலன்னு நம்ப வச்சுக்கிறோம். அதையே மனசுல வச்சுட்டு போயிரு, புரியுதா? எப்படி நாங்க எவ்வளவு நேரம் குழந்தையெல்லாம் விட்டுட்டு வெயில். நம்புமா, இப்ப தலைவர் சென்னையில இருந்து ஏர்போர்ட்டுக்கு கார்ல போறாரு, எந்த இடியூரும் இல்ல, சாதாரண ஆள் மாதிரி வந்துட்டாரு. ஏர்போர்ட்ல இருந்து திருச்சி வரைக்கும் வந்துட்டாரு, அங்கேயும் எந்த இடியூரும் இல்ல, சாதாரணமா வந்துட்டாரு. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை வரைக்கும் மட்டும் எப்படி இவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னா எல்லாம் பக்கா பிளானுமா. அத்தனை ஸ்கிரிப்ட தலைவரால பேசணும்ல, அப்படி இப்படின்னு காட்டி நேரத்தை கத்துனா தானே அது கெத்தா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல இருந்து பெரம்பலூருக்கு போக மாட்டாரு அப்படின்னு அபிஷியலா பேஜ்ல போட்டாச்சு. இந்த பத்திரிக்காரங்க சொல்லியாச்சு. ஏன் தொண்டர்களுக்கு ஏன் சொல்லல? அந்த அளவுல தாண்டா உங்களை வச்சிருக்கிறவங்கள, புரியுதா? எனக்கு அப்பவே தெரியும். என்ன அப்பவே தெரியும், இந்த மூஞ்சி இந்த கெட்டப். நீ ஊப்பி தானே, நீ ஊப்பி தான் சொல்லிக்க. என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் ஊப்பி சொம்பு கொத்தடிமை என்ன வேணாலும் சொல்லிக்க. ஆனா கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு, அப்புறமா எனக்கு முத்திர குத்து, அப்புறம் நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். நான் ஊப்பியா இருக்கேன், சொம்பா இருக்கேன், கொத்தடிமையா இருக்கேன், சங்கியா இருக்கேன், ஆனா அணிலா மட்டும் இருக்க மாட்டேன்டா. எப்பா தெரியாம நடுவில் சங்கின்ட்டேன், அதுவும் இருக்க மாட்டேன். வரட்டா?